டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். விநாயகர் சதுர்த்திக்கு எத்தனை விதமான கொழுக்கட்டை செஞ்சாலும் இந்த சுண்டல் செஞ்சாதான் மனநிறைவாக இருக்கும். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தாளிப்பில் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்ம சுண்டல் செய்ய போகிறோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி சுண்டல் தான் செய்ய போகிறோம். அதே நல்லா ஒரு பர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். அதாவது சரியான மெஷர்மெண்ட்டில் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய சுண்டல் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ எடுத்துக்கோம். 1/4 கிலோ எடுத்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. 10 மணி நேரம் நல்லா ஊறின சுண்டல் 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இது சுண்டல் வேகிறதுக்கான தண்ணி. சுண்டல் இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3/4 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துட்டு இந்த சுண்டல் நம்ம வேக வைக்க போகிறோம். இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தூளுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சுண்டல் நல்லா வெந்து வரும்போது லேசாக உப்பு நல்லா சேர்ந்துருச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நமக்கு சுண்டல் தண்ணி உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். வேக வைக்கிறது அப்படின்னா நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சிருக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சி விரிஞ்சிடக்கூடாது. போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம 4 விசில் அடிச்சிருச்சு. 4 விசில் அடிச்சுட்டு அப்படியே உடனே ஓப்பன் பண்ணாமல் கேஸ் தன்னால் ரிலீஸ் ஆன உடனே இப்போ நம்ம திறந்துக்கலாம். அதோட சுண்டல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு குழஞ்சி விரிஞ்சிடக்கூடாது இருக்கணும். இப்படி இருக்கணும். சுண்டல் ஊற அப்படி முழுசாக இருக்கணும். நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சுண்டல்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு சுண்டலை பூரா தனியாக எடுத்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப்பு போல் துருவின தேங்காய், நல்லா துருவின தேங்காய், வெள்ளையாக துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் எடுத்துருக்கோம். அதாவது ஒரு 1/4 முடியை நம்ம துருவினா எவ்வளோ இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க. அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சில்லாக போட்டு கூட நீங்கள் முதையவும் துருவிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளை சேர்த்து நீங்கள் ஒரே இதாக அரைச்சிக்கலாம். இஞ்சி துண்டு இந்த அளவுக்கு சின்னதாக எடுத்து நல்லா தொலியை சீவிட்டு கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். 2 பச்சை மிளகா நல்லா பெரிய சைஸில் எடுத்துருக்கோம். இதுதான் காரத்துக்கு, அதனால் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து மல்லி இலை நல்லா ஒரு கொத்து எடுத்து நல்லா கை நிறைய எடுத்து இந்த மாதிரி 2-3 கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சுட்டு இப்போ மல்லி இலையை உள்ளே சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு துணுக்காக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மசாலா நல்லா அதாவது மிக்சி ஜாரில் விட்டு அடித்து இந்த மாதிரி நல்லா துணுக்காக அடித்து வச்சுக்கிறணும். இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சுண்டல் தாளிக்க போகிறோம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் சேர்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நல்லா சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இப்போ அடுப்பத்தை வச்சு சட்டி சூடாகிட்டு இருக்கு. கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. இப்போ நமக்கு எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு, 1 டீஸ்பூனு உளுந்து, 1 டீஸ்பூனு சமையல் கடலை பருப்பு இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும். இப்போ நமக்கு 3மே நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விட்ருங்க ஒரு நிமிஷம். இப்போ நமக்கு நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரே ஒரு பல்லாரி எடுத்து நல்லா நீட்டை வாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம். இது வெங்காயம் ஆப்ஷனல் தான். சிலர் சாயம் விடும்போது வெங்காயம் போடாமல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் அந்த இடத்துல வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா மற்ற ஊரில் சேர்த்து சூப்பராக சுண்டல் தாளிச்சிக்கோங்க. போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தானே சாப்பிட போகிறோம். அதனால் நல்லா இந்த மாதிரி லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் அந்த வெங்காயத்தை ரொம்ப வதங்கிட வேண்டாம். ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் தான். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கருவேப்பிலை நல்லா 3 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தூள் உப்பு. ஏன்னா நம்ம சுண்டலில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். எதுக்காகனா அந்த சுண்டலுக்குள்ளே உப்பு ஏறிடுச்சுன்னா நமக்கு சுண்டல் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டு அந்த தாளிப்புக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் உள்ள சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே சுண்டல் மசாலா ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பச்சை மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம அந்த பச்சை மசாலா உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ நம்ம கலந்து கொடுத்தோடனே அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரை ஆகிரும். எண்ணெய் சுண்டலில் ஜாஸ்தி ஊற்றிட வேண்டாம். அவ்வளோதான். நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் இந்த பச்சை மசாலாவை போட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா பக்குவமாக அவிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த சுண்டலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். அன்றைக்கி கருப்பு கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சுண்டல் கூட எடுத்துக்கிடலாம். எது பிடிக்குதோ அந்த சுண்டல் எடுத்துக்கலாம். சுண்டலை போட்டு அந்த மசாலாவோடு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சுண்டல் தயாராகிடுச்சு. இனி அவ்வளோதான், சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி விழாக்கள் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பண்டங்கள் நிறைய தருவாங்க. சுண்டல், கொழுக்கட்டை, பொரி அது இதுன்னு தருவாங்க. அன்னைக்கு முழுக்க நம்மளோட டிஃபனும் அதான் இருக்கும், லஞ்சாக தான் இருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸுமே அதாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும்.
நீங்கள் ஒரு சூப்பராக சுண்டல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்றதை நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வணக்கம், நன்றி.